ஹல்லேலூயா, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. மற்றொரு நாளை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிறார். அவரை துதிக்கலாம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த தியானத்திற்குள் நாம் செல்லலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மீண்டும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே நடக்கிற ஜனங்கள். நீங்க எப்பவாவது இருட்டுக்குள்ள நடந்திருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். இருள் என்பது நம்ம யாருக்குமே இஷ்டம் இருக்காதுல்ல. கடின இருளா இருந்தா கண்ணை எவ்வளவுதான் திறந்திருந்தாலும் கூட, அல்லது நல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய கண் பார்வை இருந்தாலும் சரி, எதுவுமே பார்க்க முடியாத கார் இருள் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம தொடர்ந்து போகணும்னு நினைச்சா எங்க விழுந்துருவோமோ, என்ன செய்வோமோ, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, அது ஒன்றும் புரியாத மாதிரியான ஒரு வாழ்க்கை அது. இந்த அநேகருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழல்ல தாங்க இருக்கு. அவங்க ரொம்ப தெளிவானவங்க, அறிவானவங்க நினைக்கிறாங்க, தங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க, அவங்க சரியாத்தான் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க, அவங்க போற வழி கூட சரியான வழின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அதன் முடிவு மரணம் என்பது, அது பயங்கரமான காரிருள் என்பதை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். ஒண்ணுமே புரியாத நிலைமையில இருக்கும்னு சொல்றாங்க இல்லையாங்க. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, என்னோட மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகி போயிடுச்சுன்னு, எனக்கு முன்னால எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எதுவுமே புரியவே மாட்டேங்குது என்கிற சூழ்நிலையில இன்று இந்த மனுக்குலம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆமாங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதர்கள் இன்னும் வெளிச்சத்திற்குள்ள வராம இருளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம கவனிக்கிறோம். வெளிச்சம் உலகத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு முறை வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. பாவங்களை செய்கிறவன், தவறான காரியங்களை செய்கிறவன் வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. பொல்லாத காரியங்களை செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நாட்களிலே தேவன் அந்தகார நிலைமைக்குள் இருக்கிற மனிதனை மீட்டெடுக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவரை தவிர வேறொருவராலும் சொல்ல முடியாது. அவரே மெய்யான ஒளி. அது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்ற வார்த்தையும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பிரகாசத்தின் மூலமாக அந்தகார இருளுக்குள் இருக்கிற அநேக இருதயங்களை ஒளிர பண்ணுகிறது. ஒருவன் ஆண்டவருக்குள் வருகிற போது தன் உண்மையான நிலைமையை புரிந்து கொள்கிறான். தான் ஏதோ ஒரு பெரிய ஞானி என்று, தான் ஏதோ அனுபவிக்கிறேன் என்று, ஆனந்தப்படுகிறேன் என்று தனக்குத்தானே ஏமாற்றிக் கொள்கிற சூழ்நிலையில் இருந்து கொண்டே அநேகர் இந்நாட்களிலே கெட்ட பழக்கங்களுக்குள், கெட்ட நட்புக்குள் விழுந்து பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை குலைத்துக் கொள்வதோடு ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் எல்லாவற்றையும் இழந்து போய் சோர்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். திக்கற்ற நிலையில் சிக்கிக் கொண்டிருப்பதையுமே கூட நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல நாம கூட அப்படிதான் இருந்தோம். என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலை, எப்படி மீள்வதென்று அறியாத ஒரு நிலை, விதவிதமான பாடுகள், வியாதிகள், வேதனைகள்,
யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படித்தானுங்க, இருளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன் திருடனா கொள்ளைக்காரனா தெரியாதுல்ல. இருளுக்குள்ள இருக்கிறவனுக்கு வழியும் தெரியாது. இருளுக்குள்ளாக இருக்கிறவனுடைய நிலைமை ஒரு பயங்கரமானதா இருக்கும். சில நேரங்கள்ல நான் ரொம்ப நல்லாத்தானே இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமா குருட்டுத்தனமா நடந்தா பயங்கரமான குழியில விழுந்துருவோம் அப்படிங்கிறத ஒரு காலம் மறந்துடக்கூடாது. வெளிச்சத்துல இருந்தா நாம பார்த்து அங்க குழி இருக்கு, இங்க ஆபத்து இருக்கு, இங்க போனா விபத்து என்று கண்டுகொள்ள முடியும். இந்த மனிதன் அப்படித்தான் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறான் எங்கெங்கயோ போய். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அணைந்து போன நம்முடைய விளக்கை, மனிதனுடைய ஆத்மாவில் தேவன் வைத்த அந்த விளக்கு, அந்த பக்தியினுடைய விளக்கு காரிருளிலே அணைந்துவிடும். ஏற்கனவே பக்தி இல்லாதவன், அதுவே ஒரு பயங்கர இருள். அதில் அந்த மினுக்குன்னு இருக்கிற அந்த விளக்கு கூட அணைந்து போகிற போது அந்த வாழ்க்கையில பேர்பட்ட கந்தரகோலமெல்லாம் நடக்குங்கிறத இந்த காலத்துல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்காக தேவன் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலும் இருளில் நடவாமல் ஒளியிலே நடப்பான் என்று சொல்லுகிறார். ஏசாயாவில நாம் பார்த்தது போல இருளிலே நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் மரண இருளின் சாயல், அதாவது மரண இருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிற போது தேவன் அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். அந்த பயங்கரமான மரணத்திலிருந்து தப்பிவிப்பதற்காக. ஐயோ, நான் போய்கொண்டிருப்பது நரகத்தின் வழி அல்லவா, நான் போய்கொண்டிருப்பது அழிவுக்கேதுவான வழி அல்லவா, ஐயோ என் வாழ்க்கை ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறது, நான் மிகவும் மிகவும் ஒரு கீழான நிலைக்கு இறங்கி போய்விட்டேன் என்று உணர்ந்த ஒரு மனிதன் வெளிச்சத்தை தேடி வருகிற போது அவன் தப்புவிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து என்ற ஒளியினிடத்திற்கு வருகிற போது நம்முடைய இருதயத்தின் மீது அவருடைய முகத்தின் பிரகாசம் பிரகாசிக்க பண்ணப்படும் போது நம்முடைய உண்மையான நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுவரைக்கும் நம்முடைய பெருமையை நாம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றும். நமக்கு கவலையே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அப்படித்தானுங்க, இருளுக்குள்ளாக இருக்கிறவனுக்கு அவனுடைய தலை எப்படி இருக்கு, அவன் அணிந்திருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அவனுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, எவ்வளவு பெரிய குழி இருக்கு, எதுவுமே தெரியாது இல்லையா? சடனா ஒரு லைட் வரும்போது தான் எங்கே இருக்கிறான், எப்பேற்பட்ட சூழலில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால தாங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற போது, அவருடைய வார்த்தை விவரிக்கப்படுகிற போது வெளிச்சம் உண்டாகும். அது ஸ்பிரிச்சுவல் வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம். ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ளுமான். எதுக்காக இன்னைக்கு கிறிஸ்தவங்க சும்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அழுதழுது ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம் ஒருத்தர். ஆமாங்க, நம்முடைய உண்மையான நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, எப்பேற்பட்ட பயங்கர நிலைமைக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும் போது, அந்த ஒளிக்கு முன்பாக நம்மை நாமே பரிசீலித்துக் கொள்ளுகிற போது நம்முடைய இருதயம் அதை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு நமக்கு இருக்கிற அபாயத்தின் அடிப்படையில் தேவனிடத்திலே முறையிட்டு அவர் அருளும் விடுதலையை நாம் கேட்கிறோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? எப்பொழுதாவது நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது தேவனுடைய முகத்தின் ஒளி உங்கள் மீது பிரகாசித்ததை உணர்ந்திருக்கிறீர்களா? இருட்டில் செய்கிறவன் அவன் செய்கிற காரியம்லாம் நல்லது அப்படின்னு தான் நினைப்பான். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது, பிரயோஜனமும் இருக்காது. அது அழிவுக்குத்தான் வழி நடத்தும். ஆனால் எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ நாம் எச்சரிக்கை கொள்வதற்கு, நாம் மனம் திரும்புவதற்கு, நாம் மனம் திரும்பி ஜீவனுள்ளோராய் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு தப்புவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை அருளுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பின் சந்தர்ப்பத்தில் பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருளிலே இருந்த அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சில நேரங்களில் எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகும்போது, லைட் எதுவுமே இல்லாத போது, எப்பதான் விடியும் என்று விடிகிற வரைக்கும் தூங்காம அப்படியே எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க பழைய காலத்துல கிராமங்கள்ல. காலையில் சூரியோதயமானதும் வெளிச்சத்தில் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய
தினசரி காரியங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியும்னு காத்திருப்பாங்க. உண்மைதாங்க. இயேசு கிறிஸ்து மனிதனை எப்பொழுது எப்படி விடுவித்தாரோ அதை கவனிக்கிற போது, அதாவது நம் வாழ்க்கை இருள்மயமாக இருக்கிற போது, இனி என் வாழ்க்கை விடியாதான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். வாழ்க்கையில விடுகிறது அப்படின்னா இந்த வாழ்க்கை இருளுக்குள் இருக்கிறது. மறுபடியும் நான் வெளிச்சத்தை பார்ப்பேனா? மறுபடியும் நான் சந்தோஷத்தை அனுபவிப்பேனா? மறுபடியும் இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வேனா? மறுபடியும் படுக்கையிலிருந்து எழுந்து நடப்பேனா? மறுபடியும் இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து நிம்மதியாய் வாழ்வேனா? மறுபடியும் சாத்தானின் கட்டுக்களிலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வேனா? நான் அடிமையாகி இருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள் இந்நாட்களிலும் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. என்னை யார் விடுவிப்பார்கள்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து யார் என்னை வெளியே மீட்டுக்கொண்டு வருவார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்நாட்களிலும் எத்தனையோ பேர் உண்டு. கட்டுண்டு கிடப்பவர்களை விடுவிப்பதற்கு, சோர்ந்து போயிருக்கிறவர்களை எழுப்புவதற்கு, துக்கப்படுவோருக்கு துதியின் வஸ்திரத்தை அருளுவதற்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்ற ஆண்டவருடைய வருகையின் மூலமாக இந்நாட்களில் பிசாசானவனின் பிடிக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை அருளிச் செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எப்பேற்பட்ட கட்டுகளுக்குள் இருந்தாலும், எப்பேற்பட்ட இருளுக்குள் இருந்தாலும், ஒன்றும் அறியாத நிலைமையில் இருந்தாலும், இயேசுவே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று நீ விண்ணப்பித்தால் உங்கள் உண்மையான நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நம்முடைய உண்மையான நிலைமையை தேவனிடத்திலே நாம் அறிக்கையிடும்போது நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய இருதயத்தை அருள போதுமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் மற்றொரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம் என்கிற சந்தோஷத்தோடு மட்டுமின்றி, இந்த துக்கங்கள், இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த இருள் நிறைந்த இந்த வாழ்க்கை, இந்த எரிச்சலின் வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் வாழ்க்கையை நான் குலைத்துக் கொண்டிருக்கிறேன். வெளிச்சத்தில் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியுமா இல்லையா? நம்முடைய வீடு நிலைகுலைந்து போயிருக்கும் போது வெளிச்சம் வந்தவுடனே எல்லா பொருட்களையும் எடுத்து ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் இல்லையா? அதே போல் நம் இருதயத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய சமயம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியது போல மேசியா, இந்த உலக இரட்சகர் வருவார் என்கிற அந்த வார்த்தை நிறைவேறியதை அந்த காலத்து ஜனங்கள் கண்டார்கள். அவர் அந்த இருளிலே இருக்கிறவர்களுக்காக, அவர்களுக்கு வெளிச்சத்தை அருளுவதற்காக, மரணத்தின் சாயலில் இருக்கிறவர்களை ஜீவனின் சாயலில் நடத்துவதற்கு, நித்திய நரகத்திற்கு போகிறவர்களை பரலோக ராஜ்யத்தின் வாரிசாய் மாற்றுவதற்கு, பாவத்தின் கோரப்பிடியில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் விடுதலையும் தந்து, வேதனையில் வியாதியில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகத்தை அருளுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இன்று நம் மத்தியிலும் இருக்கிறார். அவர் எப்பொழுதோ வந்துவிட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாய் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே ஜீவனோடு உயிர்த்தெழுந்தார். அதன்பின் 40 நாட்கள் அநேகருக்கு தரிசனம் தந்து அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு ஜீவனுள்ள தேவன் என்பதை காண்பித்து நிரூபித்து அநேகர் பார்த்து கொண்டிருக்கையிலேயே பரலோகத்திற்கு ஏறிச் சென்றார். எவ்விதத்திலே கிறிஸ்து உங்கள் மத்தியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே விதத்திலே திரும்பவும் வரப்போகிறார் என்று அந்நாளிலேயே தேவதூதர்கள் அகாயத்திலிருந்து சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கைக்குள் இந்த கிறிஸ்துவை அங்கீகரித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கிறதா? வெளிச்சத்திலே நடக்கிறவன் ஜாக்கிரதையாய் நடப்பான், பரிசுத்தமாக வாழ்வான், தேவனுக்கு பிரியமானவனாயிருப்பான், நேர்த்தியான வழியை தெரிந்து கொள்வான், நேர்த்தியானவைகளிலே சந்தோஷப்படுவான். இருளுக்குள் இருக்கிறவன் எங்கே விடுகிறானோ, என்ன செய்கிறானோ, எதை புசிக்கிறானோ, என்ன நடக்கிறது, தான் எங்கே இருக்கிறேன் என்று அறியாத ஒரு சூழலுக்குள்ளே அவன் இருக்கிறான். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் பிரகாசத்திலே, உம்முடைய முகத்தின் ஒளியிலே ஆண்டவரே நான் பிரகாசிக்கும்படி செய்யுங்க. எனக்குள் இருக்கிற இருளை அகற்றி உம்முடைய ஒளியினால் என் இருதயத்தை நிரப்பி உம்முடைய வெளிச்சத்தில் நடக்கிறதற்கும் எனக்கு சகாயம் அருளுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அந்தகார இருளின் பிடியில் இருக்கிறவர்களே, இருளுக்குள்ளேயே இருக்கிறவர்களே, மரணத்தின் சாயலில் அழிவுக்கு போய்க் கொண்டிருக்கிறவர்களை விடுவித்து ரட்சித்து எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து இப்பொழுதே 2023 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக
இன்னும் உம்முடைய ரட்சிப்பை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களே, உலகத்திற்கு ஒளி வந்திருக்கிறதானால் அவர்கள் துன்மார்க்கத்தினாலே இன்னும் அவர்கள் ஒளியினிடத்திற்கு வரவில்லை. இன்னும் இருளுக்குள்ளாகவே இருந்து கொண்டு அவர்கள் பாவத்தின் பிடிக்குள் இருந்து கொண்டு சந்தோஷப்பட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கின்றவர்களே, ஆண்டவரே, ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. இப்பொழுதாவது அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கும், ஆண்டவரே, ஜீவ வார்த்தையின் மூலமாக வெளிச்சம், உம்முடைய வெளிச்சம் எங்கள் மீது பிரகாசிக்கப்படுவதற்கும், அந்தகார இருளின் வாழ்க்கையிலிருந்து விடுவித்து நித்திய மரணத்திற்கு அடிமைகளாய் இராமல் நித்திய ஜீவனை அருளிச் செய்கிற இயேசுவே நோக்கி பார்க்கும்படியாய் இந்த வரும் வருடத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று நினைவு கூறுகின்ற நாங்கள், இன்னும் ஒரு விசை கூட உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விஷயத்தை அறியாதவர்களுக்கு உம்மை குறித்து அறிவிக்கிறதற்கும், உம்முடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறதற்கும், உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரே அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய பெரிய கிரியைகளை நடத்த கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801334 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். இருளின் வாழ்க்கை நமக்கு வேண்டாம், வெளிச்சத்திலே நடக்கலாம், வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்கலாம், வெளிச்சத்தின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு சேர ஆயத்தமாகலாம். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.